இப்ப ஓஹோன்னு இருக்கானா. 5-6 மோட்டார் படகு ஓடுதான். வேலைக்கெல்லாம் கூட ஆளுங்க எடுக்கிறானா. என்னங்க உங்க தம்பி கிட்ட போய் ஒரு வேலை கேட்கறது தானே? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவகிட்ட நான் போய் வேலை கேட்கறது? நல்லா இருக்கேன். என்ன இருந்தாலும் நம்ம சொந்த விட்டு போகுமா? அன்னைக்கு நான் என் குழந்தை இந்த வீட்டை விட்டு அனுப்பலன்னா இன்னைக்கு ஓஹோ வந்திருப்பானா? நம்மள மாதிரி பொட்டுக்கல்ல இருந்து தண்ணியும் குடிச்சிட்டு கிடக்க வேண்டியதுதான். போய் கேளுங்களேன். 12 பேருக்கு மேல சேர்த்தாச்சு. ஐயா நீங்க எல்லாம் போகலாம். ஐயா என்ன மாத்திரம் வேலைக்கு சேர்த்துங்கய்யா. ஒன்னையா ஏடா ஏனையில இருந்து எழுந்து வர்ற மாதிரி இருக்கு. ஒன்னை சேர்த்துக்கிறதா? ஒன்னை சேர்த்துக்கிட்டு ஏனைய புடிச்சு நான் அடிக்கிட்டு இருக்கவா? இல்லையா நல்லா மீன் பிடித்தங்கய்யா. ஆனா பழுவாவி கொட்டாங்கச்சி தண்ணியில குப்புற வந்து செத்துருவ போல இருக்கு. நீங்களா கடல்ல போய் மீன் பிடிக்கிறது? மீன் ஒன்ன பிடிச்சுக்கிண்டா. ஐயா நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேங்க ஐயா. என்ன சொன்னாதான் கேக்குறியா? ஆமாங்க ஐயா. கேக்குறியா? எங்க கொஞ்சம் கனமா வை. ஒழுக்கிட்டு பிடிக்கிறீங்களா? அட வையா. பாத்துட்டான். ஏயா முதலியார வாங்குறது வாங்குற ஒரு முழு மனுஷங்கிட்ட வாங்காம அரை மனுஷங்கிட்ட வாங்குறியா? அல்ப அவன் அதுக்கு மேல வளர மாட்டானாமே. ஆப்ப அடிக்க. சரி 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 சரி. நீ என்ன சொல்லி திட்டுன்னு தெரியுது. மனசுக்குள்ள திட்டு. வாங்கிக்கப்பா. அடுத்த வாரம் வாங்க, ஏதாவது பண்ண சொல்றேன். சரி சரி அடுத்த வாரம் வளர்ந்து வா. ஐயா என்ன நொய்யா? என்ன நொய்யா? உனக்கு வேற தனியா சொல்லணுமா? நாங்க சேர்க்க வேண்டிய ஆளெல்லாம் சேர்த்தாச்சு. போயா. தம்பியை பார்க்கணும். முதலியார் தம்பி. முதலியார் இது என் அண்ணன். நான் முக சாயலை பார்க்கும் போதே நினைச்சேன் அப்படித்தான் இருக்கணும்னு. பீட்டர் வணக்கங்க. இருக்கட்டும்பா. வழக்கம் போல மில்ல ஈட்டு மூடிட்டாங்க. வீட்டுல பட்னி. நீ ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீனா என்ன வார்த்தை சொல்லுங்க. முதலியார் இன்னில இருந்து அண்ணனும் கணக்கு வழக்கெல்லாம் பாக்கட்டும். தாராளமா பாக்கட்டுங்க. அவரு பார்க்காம வேற யாரு? பரவாயில்ல பாருக்கிட்டோம். உட்காருங்க. அண்ணி சௌக்கியமா? மீனை தொடாத போடா. அப்பம் பேர் தெரியாதவெல்லாம் மீனை தொட்டக்கா நாளைக்கு என் வலையில மீனே கிடைக்கும். எங்க அம்மாட்ட சொல்றேன். ஏ ராஜா ஏன் அழுகுற? மீனை தொடாதன்னு சொல்லி காத்து முத்து மாமா என்ன அடிச்சிட்டாரு. நீ எதுக்கு அங்கெல்லாம் போற? இத பாரு, சின்ன தூண்டில் வச்சு நீயும் மீன் பிடிக்க கத்துக்க. உங்க அப்பா மாதிரி நீயும் பெரிய ஆளாகலாம். யாருமா எங்க அப்பா? வா, உனக்கு மீன் பிடிக்க கத்து தரேன். யார் முகத்தை
அண்ணே ராமண்ணே, கடல்ல போய் மீன் பிடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. வலையும் படகும் கொடுத்தீங்கன்னா நிறைய மீன் பிடிச்சு தரேன். சம்பளம் கூட கொடுப்பானே. உனக்கு எத்தனை தடவை சொல்றது கிடையாது போ. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்பன் பேர் தெரியாத பயல்களுக்கெல்லாம் போட்டை கொடுத்தேன்னு வச்சுக்க, கடல் தாய் என்ன மன்னிக்க மாட்டா. அதையும் மீறி கொடுத்த போட்டு கவுந்துரும். போ. ஏய், நான் ஒண்ணு அப்பன் பேர் தெரியாதவன். ரோஷம் வருது. எங்க உங்க அப்பன் பேரை சொல்லு பாப்போம். என்னப்பா இது? காயம் வரப்பட்டிருக்கு. தொடாத. உடம்பெல்லாம் ஊம காயம் போல இருக்கு. எப்படி பட்டுச்சு? தொடாத என்ன தொடாத. உன்னை தொட்டு தூக்கி வளர்த்தினது இந்த கைதாண்டா. தொடாதேன்னா அப்படின்னு திடீர்னு உனக்கு நான் பாவி ஆயிட்டேன். எங்க அப்பா யாரு சொல்லு. யாரு? அது மட்டும் என்ன கேட்காத. உங்ககிட்ட தானமா அந்த உண்மையை கேட்க முடியும். போற வரவங்கிட்ட கேட்க முடியும் எங்க அப்பா யாருன்னு. ராஜா, பெத்த புள்ளைகிட்டே அந்த அசிங்கத்தை எப்படி சொல்றதுன்னு தயங்காத. சொல்லு. என் உடம்புல ஓடுறது ஒருத்த ரத்தமா? கேட்காம கேட்டுட்டானே. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு சொல்றேன்ல, சாப்பிடுடா. திங்கிற சோத்து மேல சத்தியமா கேட்கிறேன். சொல்லு. எங்க அப்பா யாரு? சொல்லுமா. எனக்கு ஆத்திரம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டி வச்சு எங்க அப்பா பேரை சத்தம் போட்டு சொல்லணும் போல இருக்கு. கழுத்துல தாலி இல்லாம ஒருத்தி குழந்தை பெத்துக்கிட்டா அவ தன் பிள்ளைக்கு ஒரு கேள்விக்குறியா மாறிடுவான்னு இப்ப புரிஞ்சுக்கிட்ட. சொல்றேன்டா, உங்க அப்பா
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் முதலாளி. பீட்டர், கையை காட்டினா போதும், சுருநாய் குட்டி மாதிரி பின்னாலேயே போயிடுவான். இந்தா. என்ன முதலியார்? முதலாளி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசுங்க. இல்ல, முதலாளி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் ஒருத்தன் குறுக்க வெளியே யார்டு வரைக்கும் போயிட்டு சொல்லுங்க. முதலாளி, எல்லா பிசினஸும் உங்க பேர்ல இருக்குது. என்ன எக்கச்சக்கமா டர்ன் ஓவர் ஆகி போச்சுது. பின்னால இன்கம் டாக்ஸுக்கு பதில் சொல்லணும். அதனால இனிமே ஆரம்பிக்க போற தொழில் எல்லாம் வேறு யார் பேர்லயாவது ஆரம்பிக்கிறது நல்லது. யார் பேர்ல ஆரம்பிக்கிறது? என் பேர்லயும் பிசினஸ் இருக்கு, அண்ணன் பேர்லயும் பிசினஸ் இருக்கு. ஒன்னு பண்ணுவோம். இனிமே ஆரம்பிக்கிற பிசினஸ் அண்ணி பேர்ல ஆரம்பிப்போம். நல்ல யோசனைங்க. சோபா என்னன்னு? ஒண்ணு இல்ல தம்பி, நம்ம ஒப்பந்தப்படி அடுத்த மாச கடைசிக்குள்ள துபாய்க்கும் மொரேஷியஸுக்கும் படகுகள் அனுப்பணும். ஆனா மரம் கிடைக்கலையே, என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு என்ன கேட்ட? என்ன பண்ண போறீங்க? என்ன முதலாளி, துபாய் காட்டின ஒரு மாசம் அவகாசம் கேட்டா போகுது. சரி, கை நீட்டு காசு வாங்கியிருக்கோம். சொன்ன நேரத்துக்கு போட்டு அனுப்பிக்கலன்னா அது நல்ல வியாபாரம் இல்லை. என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சொன்ன நேரத்துல போட்டெல்லாம் போய் சேர்ந்தாடும். எதுக்கு இருக்கீங்க எத்தனை பேர் என்ன சுத்தி? வாங்க சிவானந்தம், ஆச்சரியமா இருக்கே. சொல்லி இருந்தா நானே வந்திருப்பேனே. முக்கியமான விஷயமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? உட்கார்ந்து பேசுவோம். சொல்லுங்க. என் தம்பி உங்களை பார்த்துட்டு வர சொன்னா. செல்வத்தை கூட நான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். நான் அதை பாத்துக்கிறேன். இப்ப நான் செல்வத்துக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்யறேன். நாளைக்கு பவழக்காட்டுல மரம் வெட்டுறதுக்கு ஏலம் விட போறாங்களா? இந்த தடவை அந்த ஏலம் என் தம்பியை சேரணும். யாரும் போட்டிக்கு வராம பாத்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு. நிச்சயமா அப்படியே என்னால. நாளைக்கு நடக்கிற ஏலத்துல எந்தவித போட்டியும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு கமிஷன் நீங்க என்ன கேட்கறீங்களோ தரேன்.